ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வர பண்ணின ஆண்டவருடைய பெரிதான கிருபைகளை நாம் எண்ணி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய மேலான அன்பு எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர், எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற எல்லா அனுகூலங்களையும் நாங்கள் நினைத்து துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய முகத்தை பார்க்க, உம்மை தேடி உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு எங்களுக்கு செய்ய இருக்கிற காரியங்கள், நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற எல்லா உபகாரங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இன்றைக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்த நாங்கள் ஒரு மனதோடு வந்திருக்கிறோம். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை எங்கள் நடுவே இறங்கி கிரியை செய்யட்டும். கர்த்தர், எங்கள் நடுவே ஆண்டவரே உம்முடைய சத்துவத்தை, உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக. இந்த மாதத்தை துவங்குவதற்கு முன்பதாக கர்த்தரை நாங்கள் நினைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண, உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக, நீர் எங்க வாழ்க்கையில பெருக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். கர்த்தர், எங்களுக்கு நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். We receive in the name of Jesus. கர்த்தர், எங்களுக்கு நீ சொன்னது ஒண்ணுமே ஆண்டவரே வீணிலே போகாது. நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லியிருக்கிறது. நீர் எங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு மாதத்தின் வார்த்தைகளும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் சுற்றிலும் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஆண்டவரே போட்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் எங்களுக்கு சொல்லதை செய்யும் அளவும் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவரே, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்ற வார்த்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வேற எதையுமே நம்பல, நாங்க எதையுமே யோசிக்கல. கர்த்தர் எங்களுக்கு நம்ப பண்ணின உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே ஆழமாக ஆண்டவரே, அதை மாத்திரம்தான் எங்களுக்குள்ள இருக்கிறது. மற்ற காரியங்களை நாங்கள் யோசிக்கவில்லை. உம்முடைய வாக்குத்தத்தங்களையே நாங்கள் யோசித்து இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவரே, நாங்கள் எதை மறந்தாலும் எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் எங்களை நீர் மறப்பதே இல்லை.
எங்களுக்கு சொன்னதை சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் நீர் நிறைவேற்றுகிற தேவன். அதை மாத்திரம் நாங்கள் எண்ணி நாங்கள் உம்மை ஆராதிக்க, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்த, எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் யோசித்தல்ல, கர்த்தரால் எங்கள் சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து நாங்கள் உமக்கு நல்ல ஒரு ஆராதனை இந்த காலை வேளையில நாங்கள் செலுத்த எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்க குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் குடும்பம் உம்முடையது ஆண்டவரே. நோவாவுனுடைய குடும்பம் போல ஆண்டவரே எங்கள் குடும்பம் உம்முடைய குடும்பம் ஆண்டவரே. எங்க குடும்பம் முழுவதும் நாங்கள் உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா, நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே இந்த மாதத்தில் முதல் நாளிலே வரும்போதே நாங்கள் அதை ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் கொண்டு வருகிறோம். மற்ற பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு. இந்த உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு இல்லை, உம்முடைய பாதுகாப்பு. அதுதான் எங்களுக்கு விசேஷம். அப்படி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும், கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த முதல் நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா மேன்மைக்கும் ஒரே காரணர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதை மாத்திரம் அவர் செய்யாம விட்டுற மாட்டார். மற்றவங்க சொல்றது சில நேரத்தில் செய்வாங்க, சில நேரத்தில் செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி முடிக்கிற அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி நாம் ஒரு இசை நாம் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி. சொல்லுங்க மறுபடியும். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின நினைத்து நிறைவேற்றுகிறவர். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நம்மை நினைக்கிற ஆண்டவர், உடன்படிக்கை தேவன், நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை அவர் ஒருபோதும் விசங்காத ஆண்டவர், அற்புதமான தேவன்.
ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. வாக்கு தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் மறவாமல் நிறைவேற்றுகிறவராய் நம்மோடு கூட ஒவ்வொரு மாதமும் வந்து நம்மை நடத்துகிற தேவன். ஓ ஜீசஸ், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிதங்காதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசங்காதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் எல்லாரும் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீங்க நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிக்கிறவர் அவர். நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிக்கிற அளவு நம்மை கைவிடாத தேவன், மறவாமல் நினைக்கிற ஆண்டவர். இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நம்ம எல்லாம் சேர்ந்து உயர்த்துவோம். சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை முடிக்கிற வரைக்கும் நீ முடித்து தீர்க்கும் மட்டும். மறுபடியும் சொல்லும், சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ, தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? அவர் தொடங்கின என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லாவற்றையும் என் கையை கொண்டே நிறைவேற்றுகிற ஆண்டவர். மறவாமல் நீனை அவரே. தெய்வமே, மறவாமல் நினைப்பவரே. நீ நம்ப பண்ணின நினைத்து நிறைவேற்றுகிறவர். நீ நம்ப பண்ணின நினைத்து நிறைவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், மறவாமல் நினைப்பவரே. நீர் ஒருவரே, மறவாமல் ஏசையா. ஓ எஸ், நம்மை மறக்காத ஆண்டவர். சொல்லுவோம், மறவாமல் ஏசையா நிறைவேற்றி முடி. மறவாமல் அவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. நிறைவேற்றி முடிக்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவேற்றி முடிப்பார். ஆமா, அவர் சொன்னதை நமக்கு அவர் செய்யாம வேற யார் செய்வார்? அவரை காட்டிலும் நல்லா நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர் ஒருத்தருமே இல்லை. அவரை காட்டிலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கிறவர்னா அதை வேற ஒருத்தருமே எக்ஸாம்பிள் உதாரணப்படுத்தி நம்ம சொல்லவே முடியாது. அவர் நமக்கு செய்கிறது அவ்வளவா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சில பேர் சுகத்துக்காக, பலனுக்காக சில நேரத்தில் வைத்திய
வைத்தியர்கிட்ட போவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. இது அவர்கிட்ட போனா சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அவர் கைராசியான டாக்டர், அவர்கிட்ட போனா அது சரியாயிரும். ஆனா நம்முடைய ஆத்துமாவை சுகப்படுத்துவதற்கு, அந்த ஆத்துமாவுக்கு, இருதயத்திற்கு, சரீரத்திற்கு தேவையான சில பலன் எங்க போனாலும் கிடைக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரமே அந்த பலன் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க பாருங்க, 1ஆம் தேதி காலையில ஆண்டவருடைய சமூகத்துல ஏதோ சர்ச்சுக்கு போகணும்னு வர்ற கூட்டம் நம்ம கிடையாது. ஏதோ இது ஒரு ட்ரெடிஷன், நம்ம மாசம் 1ஆம் தேதி ஆனா நம்ம சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்ற கூட்டம் நம்ம இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்றால், கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் வந்தால் என்னுடைய பலன் குன்றி போகாமல் பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட வருவார், என்னை பாதுகாப்பார், என்னை பலப்படுத்துவார். அவர் நம்ப பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களில் அவர் சரியாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பாடினோம் பாருங்க, என் கையை கொண்டே தொடங்கினத என் கையை கொண்டே அதை முடிக்க வைப்பாராம். நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் மற்றவர்கள் அல்ல, நம்முடைய குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கர்த்தர். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர். இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் நினைக்க வேண்டியது, என் கையை கொண்டு தொடங்கின ஆண்டவர் என் கையை கொண்டே அதை முடிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் இணைந்து இன்னொரு பாடலை நாம் பாடி ஒன்று சேர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாய் இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆத்துமாவுக்கு பலன் தருகிற ஆண்டவர். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. எல்லாரும் சொல்லுவோம், ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எதை நினைத்து? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நோய்களை தீர்க்கிறவர், எல்லாவற்றையும் மன்னித்து படுகொலியில் நின்று நம்மை தூக்கி எடுக்கிற அற்புதமான ஆண்டவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எங்கள் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? நம்மை மீட்டெடுத்து ஜீவனை மீட்டாண்டவர். கர்த்தர் செய்த ஓ எஸ், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபைகளும் இரக்கங்களுமாய் நம்ம
நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்கிற நன்மைகள் ஏராளமாய் பெருகி இருக்கிறதை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். மணிமுடி சூட்டுகின்றார் கிருபை இரக்கங்களா, மணிமுடி சூட்டுகின்றார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருத்தி, வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகின்றார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஓடினாலும் நடந்தாலும் நம்முடைய பலன் குறையாமல் நம்மை நடத்தி வருகிற அற்புதமான ஆண்டவருக்கு நல்ல ஆராதனை செலுத்தி நம் ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஓ இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் எங்க பலன் மாத்திரம் குறைவதில்லையே. ஓடினாலும் நடந்தாலும் பலன் எல்லாரும் எழும்பி நின்று சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த ஒரு நாளும். ஆத்துமாவே ஆத்துமாவே உள்ளத்தோடே, ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. கைகளை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறவாதே. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த ஒரு நாளும். Shall we all sing together? கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ ஜீசஸ், நீ செய்த உடன்படிக்கைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்கவே முடியாது. மறக்கிற மாதிரி எந்த காரியங்களும் எங்க வாழ்க்கையில நீ செய்யவில்லை. எங்கள் ஜீவனை பாதுகாத்து இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நாங்கள் யோசிக்கிறோம். எங்கள் ஜீவனை பாதுகாப்பு, மரண படுகொலியில் நின்று சத்துரு எங்களை எங்கள் குடும்பத்தை வீழ்த்தலாம் என்று பல காரியத்தில் அவன் முயற்சித்து என்ன காரியங்கள் செய்தாலும் என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னுடைய ஜீவனை இன்றைக்கு பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய மகத்துவம் ஆண்டவரே. இதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். வேற எதை நினைக்கலனாலும் இதை நாங்க நினைக்கிறோம். கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்த பெரிய நன்மை என்ன? பிப்ரவரி மாதத்தை பார்க்க எங்கள் ஜீவனை பாதுகாத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறதை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்க நினைக்கிறோம். எவ்வளவோ விபத்துகள், ஆபத்துகள் இந்த உலகத்தை சுற்றிலும் ஆண்டவரே, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிற சத்துருவினாலே எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் அவன் வாயில் நாங்கள் அகப்படாமல், சிக்கப்படாமல்
கர்த்தர் எங்களை, எங்க குடும்பத்தை, எங்க பிள்ளைகளையும், எங்க ஆண்டவரே சந்ததிகளையும் நீர் பாதுகாக்கிற உம்முடைய கிருபையின் இரக்கங்களை நாங்கள் நினைத்து இந்த காலை வேளையிலே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், உயரப்படத்தக்கவர் என்று உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், இந்த காலை வேளையில கைகளை உயர்த்தி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறோம் என்று உயர்த்துவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் மறந்து கர்த்தரை ஆராதிப்போம். வேறொருவரும் இல்லை, சொல்லுங்க நீங்க. எல்லாவற்றிலும் எல்லோரிலும் பெரியவர், பெரியவர், உலகத்தை உண்டாக்கினவரே, சிருஷ்டித்தவரே, சர்வ வல்லவரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மை போல், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை.
பரிசுத்தர். நீர் பிழை செய்வதில்லை. மனுஷன் பிழை செய்கிறவன். ஆனால் எங்கள் கர்த்தர் எங்கள் பிழையை திருத்தி, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில ஒருபோதும் பிழை செய்கிறவர் அல்ல. நாங்கள் செய்கிற பிழைகளை திருத்துகிறவர் தான். அதை மாத்திரம்தான் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில மனுஷன் பிழை செய்யாமல் இருக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். பிழை உள்ளவனாய் தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒண்ணு தெரியும், எங்கள் கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஒருபோதும் பிழை செய்கிறவர் அல்ல. நீர் ஒருபோதும் அப்படி செய்கிறவர் அல்ல. நீ நம்ப பண்ணின உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். எங்களுடைய வழிகள் ஒரு சில நேரத்தில் வேற பாதைக்குள் நாங்கள் சென்றாலும் அந்த பாதைகளை சரிப்படுத்தி எங்களை சரியான பாதைக்கு கொண்டு வருகிறவர் எங்கள் தேவன் மாத்திரமே. அப்பா, இந்த கால வேளையில உம்மை பரிசுத்தர் என்று நாங்கள் ஆராதித்திருக்கிறோம், மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னீரே. இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தவான்களாய் வந்து உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, எங்களை இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக வேண்டிய இடத்தில் எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள இந்த பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அப்படி சொல்வீங்க? ஆண்டவரே, நாங்கள் சரியாக வேண்டிய இடத்திலே நாங்கள் சரியாகணும் ஆண்டவரே. நாங்கள் சுத்தமாக்கக்கூடிய இடத்துல எங்களை சுத்தம் பண்ணி கொண்டு இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே we gonna receive it, அதை பெற்றுக்கொள்ள, அதை சுதந்தரித்துக் கொள்ள எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. நான் ஒன்ன மாத்திரம்தான் இந்த காலை நேரத்தில் உணர்றேன். 40 கோடி பேர் 50 கோடி பேர் எந்த தெய்வத்திற்காக கூடினாலும் நாம் ஒரு 4 பேர் கூடினால் போதும், தேவ பிரசன்னம் நம் நடுவே இறங்கி வரும். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும் என்பதை நான் மனதார அதை உணர்கிறேன். இதை விட ஒரு அடையாளம் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தை பிடித்து நான் இந்த மாதத்துக்குள் நுழைவேனானால், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தை பிடித்து நான் இந்த மாதத்தின் செய்யவிருக்கிற காரியங்கள் அவராலே வரும் என்று நான் நம்பினேன். ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஓ ஸ்தோத்திரம், ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒரு நன்மையும், நாட் ஈவன் a single ஓ ஸ்தோத்திரம் பெனிஃபிட்ஸ், ஒரு நன்மையும் அது குறைவுபட கர்த்தர் விடவே மாட்டார். நம்மோடு கூட வருகிறார். அவர் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறார். அதை யோசிச்சு பாருங்க. நம்ம வச்சிருக்கிற ஆதார் கார்டு நமக்கு ஆதாரம் கிடையாது. கர்த்தரே எனக்கு ஆதாரமா இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அப்படி சொல்றீங்க? கர்த்தரே எனக்கு ஆதாரமா இருக்கிறார். கர்த்தரே என் குடும்பத்துக்கு ஆதாரமா இருக்கிறார், என் பிள்ளைக்கு ஆதாரமா இருக்கிறார், என் சபைக்கு கர்த்தரே ஆதாரமாய் நீர் இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமான பிதாவே, what a glorify God. எந்த தெய்வத்திற்கும் சொல்ல முடியாது. பரிசுத்தம் என்றால் அது எங்கள் இயேசுதான். இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமையா. எரேமியா 31 அதிகாரம் 1-4 வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1-4 வசனங்களை நாம் வாசிப்போம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்திரத்திலே இறக்கப்பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னியே,
மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தையினால் நமக்கு ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு படம், மகுடம் நீர் தானையா, அப்படி தானே ஒரு பாட்டு இருக்குல்ல, மகுடம் சூட்டுகிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம். நான் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் அந்த வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை, மறுபடியும் கட்டுவேன், மறுபடி கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் நல்லதான் செஞ்சு வச்சுருந்தாரு, நல்லா தான் நம்மளை கொண்டு போயிட்டுருக்காரு, நம்ம சபையை, குடும்பத்தை. ஆனால் இடையில ஏதோ நடந்துருச்சு, இடையில ஏதோ ஆயிடுச்சு. அதனால் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. மறுபடியும் ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், கட்டுவேன். அவர் ஏதோ ஒன்றை கட்ட ஆரம்பித்தார், வழியிலே அது எங்கேயோ பிரச்சனையில் வந்து நின்று போயிருக்கும். ஆண்டவர் அப்படியே விட்டு விடாமல் மீண்டும் கட்டி முடிக்க ஸ்தோத்திரம் உதவி செய்வாராக. சில நேரத்தில் நாமும் கூட சில கட்டடங்கள் கட்டி முடிக்க முடியாத சில தடைகள் வரும். சில காரியத்தை செய்யலான்னு நினைப்போம், அதை செய்து முடிக்க முடியாமல் தடைகள் வரும். குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாத சில தடைகள். எப்படி ஆகிலும் ஜெபம் பண்ணி பிள்ளைகளை படிக்க வச்சு நம்முடைய எதிர்காலத்தை மேன்மையாக கொண்டு வரணும், நம்முடைய பிஸ்னஸை பண்ணி வீட்டு தேவைகளை சந்திக்கணும், குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் கட்ட முடியாமல் போகிறது, தடைகள் வருகிறது. ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்திலும் நமக்கு கட்டி எழுப்ப முடியாமல், பிஸ்னஸை கட்டி எழுப்ப முடியாத சில தடைகள் வருகிறது. சபை ஊழியத்திலும் எங்களுக்கும் ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியாத சில தடைகள் வருகிறது. பிள்ளைகளையும் அவருடைய படிப்பு காரியத்திலும் அவர்கள் முன்னுக்கு வர முடியாமல் சில தடைகள் வருகிறது. எல்லாவற்றிற்கும் மகுடம் சூட்டுகிற மாதிரி இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க, நீங்கள் கட்டப்படுவீர்கள். திரும்பி பார்த்து சொன்னவங்களுக்காய் ஸ்தோத்திரம். சைடில் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லல, திரும்பி பார்த்து சொல்லுங்க. என்ன எப்பவுமே பக்கத்தில் சொல்லி தான் பழக்கம். அதுக்காகவே கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். யாரை வச்சு நம் ஆண்டவர் இந்த வேலையை செய்ய போகிறார், கட்டப் போகிறார்? உடைக்கப்பட்ட பாத்திரங்களை ஆண்டவர் அவங்கள வச்சு கர்த்தர் மற்றவர்களை கட்டப் போகிறார். நம்ம உடைக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். ஆமென். உடைக்கப்பட்டவர்களை வைத்துதான் ஆண்டவர் மற்றவர்களை கட்டப்போகிறார். எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட உங்களை கொண்டுதான் ஆண்டவர் சிலரை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஆகவேதான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் புறக்கணிக்கப்பட்டவர்களை வைத்து குடும்பத்தை, நம்முடைய சபையை, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய பிஸ்னஸை மறுரூபப்படுத்தி கொண்டே இந்த மாதத்திலே வருவதை இந்த வசனம் நமக்கு ஞாபகம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த சூழ்நிலை என்று. இங்கே இஸ்ரவேல் புத்திரரை அந்த எமோரியர்கள் நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள். அதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் யார் எங்களை விடுவிப்பார், இதில் யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் கதறுகிறதை நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். யார் இந்த
எமோரியரின் கையில் இருந்து எங்களை விடுதலையாக்குவா என்று அவர்கள் புலம்பி இருக்கும்போது 18ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த ஸ்தோத்திரம், இந்த வசனத்திலே இந்த அதிகாரத்தின் இப்படியாக வேதம் அந்த 10ஆம் அதிகாரம் முடிகிறதே, எங்களுக்கு யார் தலைவனாய் இருப்பார்கள், எங்களை யார் விடுவிப்பார்கள் என்று கலங்கி இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நாமும் கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள், யார் இதை செய்ய முடியும் நமக்காக? இந்த காரியத்தில் நமக்கு முன்பாக யார் போவா? நம்முடைய குடும்பம் இப்படி இருக்கே, நம்ம வேலை இப்படி இருக்கே, நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, நம்ம ஊழியம் இப்படி இருக்கே, அப்படி கலங்கும் போது அந்த அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அப்படிதான் முடிவடைகிறது. எங்களுக்கு யார் தலைவனாய் இருப்பார்? ஆண்டவர் அதற்கு அடுத்த அதிகாரத்தில் பதில் கொடுக்கிறார். 11ஆம் அதிகாரத்திலே, இந்த 10ஆம் அதிகாரத்தில் கேட்ட கேள்விக்கு 11ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு எப்தா என்ற ஒரு மனிதனை, ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் அவனுடைய பேக்ரவுண்டு சரியில்லை. நம்ம எல்லாருக்கும் அவனை பற்றி தெரியும். அவங்க அம்மா சரியில்லாத தாய். ஆகவே அம்மா அப்படி இருந்ததுக்காக பையனை வெறுக்கிறாங்க. அவனை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. குடும்பம் எல்லாம் சேர்ந்து, கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவனை விரட்டி அடிச்சிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க, விரட்டி அடிச்சிட்டாங்க. இவன் பராக்கிரமசாலி, ஆனால் பேக்ரவுண்ட் இல்லை. அதே போலதான் இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது, ஆனால் நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை. நமக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், ஆனால் பணம் இல்லை. அபிஷேகம் வேணும், அதே நேரத்தில் பணமும் வேணும். அவர்கள் மேல் கிருபை வரங்கள் இருக்கிறது, நம்மேல் கிருபை வரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், ஆனால் மக்கள் மத்தியிலே மனுஷனுடைய தயவு இல்லை. இவனுக்கு பராக்கிரமசாலி தான், ஆனால் அவனை குறித்து வாசிக்கும் போது அவனுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப வீக்காக இருக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். தேவ கிருபை இருக்கிறது, மனுஷ தயவு இல்லை. ஆனால் கர்த்தர், ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தர் மனுஷனால் நிராகரிக்கப்பட்ட அந்த எப்தாவை 18 வருடம் ஒடுக்கின எமோரியர்களை ஒடுக்கும்படி கர்த்தர் எழுப்பினார். ஆமென். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, கூட இருந்தவர்கள் எப்தாவை விரட்டினார்கள். உனக்கு பங்கில்லை, சுதந்திரம் இல்லை, இந்த குடும்பத்தில் ஒண்ணுமே இல்லை, சவகாசமே உனக்கு வேண்டாம் அப்படின்னு விரட்டினார்கள். ஸ்தோத்திரம். அதுதான் அங்கே நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே. நம்ம எல்லாரும் தெய்வ பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு சில சுதந்திரம் இல்லை. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத சிலர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஆனால் மற்றவர்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம், மற்றவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. மற்ற குடும்பத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தில் இல்லை. நம்ம தேவ பிள்ளைகள் தான், நம்ம கர்த்தர் அபிஷேகம் வைத்திருக்கிறார், வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுதான் இங்கே பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு ஈஸியாக கிடைக்குது சில காரியங்கள், நமக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. மற்றவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது சில ஆசீர்வாதங்கள்லாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு அப்படி கிடைக்காமல் இருக்கிறதா? உங்களை துரத்தினார்களா? போன வருடம், போன மாதம் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஓ ஸ்தோத்திரம். யார் உங்களை நிராகரித்தார்களோ, யார் உங்களை துரத்தினார்களோ, அவர்களே உங்களை தேடி வருகிற சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கு. இந்த மாதம் சூழ்நிலைகளை தலையிலாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகீழாய் மாற்றப் போகிறார். ஆமென். எப்தா சகோதரர்களை விட்டு ஓடி போய் ஒரு இடத்திலே குடியேறுகிறார்.
அவன் எவ்வளவு சந்தோஷமாக இருந்த இடத்துல வீட்டுக்குள்ளே அவனை விரட்டி அடித்ததினால் அவன் விட்டுட்டு போய் தனியாக அவன் குடியிருக்கிறான். ஆனால் எப்தா கூட இருந்தது யார் தெரியுமா? அங்கே வாசிக்கும்போது வீணரான மனுஷர்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லை? வேதம் சொல்லுகிறது அவரோட நல்ல ஆட்கள் இல்லை, என்ன சொல்லியிருக்கு? வீணான மனுஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரிலும் ஒதுக்கப்பட்டார்கள் தான். ஸ்தோத்திரம். எப்தாவோடு சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண கூட்டம்தான். அவங்ககிட்ட இருந்தது சாதாரண கூட்டம்தான். நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது இவங்களோட போய் நீ சேர்ந்துருக்கியா, வீணா இவங்களோட சுற்றிட்டு இருக்கிறியா அப்படிலாம் திட்டுவோம் நம்ம பிள்ளைகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று எங்கள் வீட்டில் கேபி கொஞ்சம் காய்ச்சல், அதனால் அவங்க அம்மாவை பார்த்து சொன்னேன், இன்றைக்கி திட்டாதவ, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, டல்லா, திட்டாத அப்படின்னு. உடனே க்ளோரி சொல்கிறான், நாங்கள் சின்னதாக இருக்கும் போது எங்களை அப்படியா இது பண்ணீங்க, எத்தனை அடிச்சிங்க. இப்போ பேச பயமாக இருக்குது, ரெண்டு கட்சி ஒன்றா சேர்ந்துக்குது, நம்ம தனி கட்சி ஆக வேண்டிய இருக்கு. நீங்கள் அப்படியா எப்படி அடிச்சிங்க சின்னதில், சுகம் இல்லை அப்படி இப்படியெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே ஒரு வீணரான ஒரு கூட்டம் அவனோட சேர்ந்திருக்கிறான். அவங்கள வச்சு கர்த்தர் ஒரு பெரிய சேனை எழுப்பினான். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்தை சிலர் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி, கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய சேனையாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கூடின கூட்டம்தான் பின்னாடி ஒரு பெரிய இராணுவமாய், சேனை என்றால் இங்கிலீஷ் பைபிள் அது அழகாக போட்டிருக்கு. இங்கிலீஷ் வார்த்தை சேனைக்கு என்ன போட்டிருக்கு, இராணுவத்துக்கு என்ன சொல்றது? ஆர்மி. ஒரு சேனையாய், ஒரு வீணரான ஒரு கூட்டமா எல்லாரும் பார்க்குறாங்க. நம்மளே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு உலகம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு பெரிய சேனையாய் நம்மை எழுப்ப போகிறார். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்ட உங்களை நான் ஒரு பெரிய சேனையாய் மாற்றப் போகிறேன். நம்முடைய சபை ஒடுக்கப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் நம்முடைய சபையை ஒரு பெரிய சேனையாய் மாற்றப் போகிறார். ஆமென். எமோரியரை யார் எதிர்த்து யுத்தம் செய்வது? இப்ப பிரச்சனை அதுதான், யார் எதிர்த்து யுத்தம் செய்வது? அங்கே எப்தாவினால் அதுதான், அவனை வச்சுதான் நடக்கும் என்று, அவன்தான் செய்வான் என்று யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று எதிராளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பாட்டு ஏதோ ஒரு பாடணும் இல்லை, நம்ப பண்ணின வார்த்தை, அதில் நான் ஆரம்பித்ததை என் கையை கொண்டே, நான் துவங்கினதை என் கையை கொண்டே, அல்லேலூயா, என் கையை கொண்டே நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். ஆமென். இதில் வேற யாரும் உள்ள வர முடியாது. அவங்க உதவி செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இல்லை, உங்களை கொண்டே கர்த்தர் அதை செய்ய போகிறார். விரட்டி அடிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட எப்தாவை கொண்டே ஆண்டவர் செய்ய ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இந்த காரியம் அதை தான் பார்க்கிறோம். எமோரியரை யார் எதிர்த்து யுத்தம் பண்ணுவாங்க போது எப்தாவினால் தான் நடக்கும், இது எப்தாவினால் தான் ஜெயம் கிடைக்கும் என்று ஸ்தோத்திரம் எதிராளிகள் கண்டுபிடித்தார்கள். நமக்கு எதிரானவர்களுக்கு தெரியும், இப்போத்துக்கு அவன் நம்மளை விரட்டி அடித்த மாதிரி இருக்கலாம், ஆனால் எதிராளிகளுக்கு உங்களை பற்றி தெரியும். உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார் என்று, இந்த மாதத்திலே செய்ய போகிறார் என்று சாத்தானுக்கு தெரியும், எதிராளிகளுக்கு தெரியும். ஆகவே சீக்கிரத்திலும் உங்களை பற்றி ஒரு செய்தி சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமென். இப்போ செய்தி, நம்முடைய செய்தி ஒரு மாதிரி செய்தியாக இருக்கலாம். இப்போ எப்தாவை அப்படி நினச்சே பார்க்கல, தனியாக எங்கேயோ போய் இருக்கிறான். அவனுக்கிட்ட இருக்கிற சேர்ந்த கூட்டமும் ஒரு மாதிரி கூட்டம்தான், ஆனால் அதை ஒரு பெரிய சேனையாய் கர்த்தர் எழுப்பிட்டார். அதனால் சீக்கிரத்தில் உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறார்.
அல்லேலூயா. அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. இவர்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். எப்தா தான் இந்த காரியத்தை, பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, இந்த பிரச்சனை பெருசாகுது ஒழிய பிரச்சனை குறைய மாட்டேங்குது. ஆகவே நம்முடைய தேசத்துக்கு குடும்பத்துக்கும் எப்தா தான் முக்கியமானவர், ஆசீர்வாதமானவர் என்று அவரை விரட்டி அடித்தவர்களை, அவரை ஒதுக்கினவர்களை பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், இந்த சபைக்கு, இந்த குடும்பத்துக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் நம்முடைய தேசத்துக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த மாதம் வைக்க போகிறார். ஆமென். ஆனால் சூழ்நிலை எப்தா விரட்டி அடிக்கப்பட்டதை போல இருக்கிறது. அவனை வீட்டிலே துரத்தினார்கள், ஆனால் நாட்டிலிருந்து ஸ்தோத்திரம் அவனை தலைவனாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த நாட்டுக்கே தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். வீட்டிலே துரத்தப்பட்டான், நாட்டிலே அவனை தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 18 வருடம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, கவனிங்க, 18 வருடம் ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதனாகிய எப்தாவினால் விடுதலை தர கர்த்தர் சித்தமாயிருந்தார். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்மை கொண்டே, அல்லேலூயா, ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நம்மை கொண்டே சில காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். கீலேயாத்து மக்கள் கூப்பிட்ட உடனே போய் கூப்பிடுறாங்க. விரட்டி அடிச்சிட்டாங்க, இப்போ போய் கூப்பிடுறாங்க, வாப்பா அப்படின்னு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஒரு நல்ல வாய்ப்பு வருதுப்பா, ஒரு நல்ல திடீர்னு ஒரு வேலை வருது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 7 மணிக்கு ஆராதனைக்கு வர்றவங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லை 5 மணிக்கு வர்றவங்களுக்கு ஒரு நியூஸ், அப்படி மெசேஜ் வருது, 5 மணிக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் தரோம் வாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்ம மைண்டில் இது இருக்கும், நமக்கு தான் லைவில் ஆராதனை, லைவில் தான் ஆராதனை இருக்கு, போய் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே நம்ம லைவில் ஆராதனையை பார்த்துக்கலான்னு நினைக்கிற ஒரு சந்ததி இந்த காலத்தில் எழும்பி இருக்கு. ஆனால் எப்தா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், கூப்பிட்ட உடனே அவன் போகவில்லை. அல்லேலூயா. கூப்பிட்ட உடனே, எங்க பெரிய பாஸ்டர் ஒரு முறை சொன்னார், அந்த அழைப்பு வருதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வர்ற அழைப்புன்னு சொல்லி போயிடாதேன்னார். இங்கே எங்கள் ஊருக்கு வாங்க, மீட்டிங் நடத்துங்க, சென்னைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு பண்ணுறோம், இப்படி அங்கங்கிருந்து அழைப்பு வரும். இது எதற்கென்றால் நம்முடைய தரிசனத்தை மாற்றிவிடும். அப்படி எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவருக்கு நிறைய அழைப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு, போய்கிட்டே இருந்தார். பார்த்தா ஊழியம் போச்சு. இப்பவும் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறார். அப்போல்லாம் பார்த்தா பைபிளும் கையுமா இருப்பார். இப்போ பார்த்தா ஒரு டொனேஷன் புக்கை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறார். பெரிய ஊழியம் செஞ்சவர். அவருக்கு அழைப்பு நிறைய, ஒரு தீர்க்கதரிசனம், நல்ல ஜெபம் பண்ணுவார், வெளிப்பாடு உள்ள மனுஷன். எங்கூட படித்தவர். கடந்த நாட்களில் வந்து என்னை சந்திக்க வந்தார். முதலமைச்சரை கூட பார்த்துடலாம் போல இருக்கு, இந்த பரமானந்தத்தை பார்க்க முடியல, ஃபோன்லேயும் சிக்க மாட்டிக்கிறார் அப்படின்னு எப்படியோ சிக்க வச்சுட்டாங்க ஒருத்தர் அவர்கிட்ட. அவர் வரும்போது நான் அதுதான் உணர்ந்தேன். நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போதே நல்ல பிரசங்கியார். என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அழைப்பு வந்தபோது எப்தா உடனே போகவில்லை. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியில் இங்கே தான் இருப்பீங்களா? ஆவியில் இருக்கிறீங்களா? 3வது வானத்தில் இருக்கிறீர்களா? நான் 1.5 மணி நேரம் தான் தூங்கினேன். நானும் உங்களுக்காக ஜெபிக்கலான்னு கண்ணை மூடினேன், 3ஆம் வானம் போயிட்டேன். அப்புறம் ஒரு பயம் வந்துச்சு, ஏன்னா நமக்கு முன்னாடியே வீடியோ வச்சிருக்கிறாங்க.
பெரிய பெரிய மீட்டிங்கில் பாருங்கள், அந்த செய்தி நேரத்தில் அழுகிறது, அந்த கண்ணீர் விழுகிறது, அது பெருசாக காட்டுவாங்க. சிலர் கொட்டாய் விடுறது அதையும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி என்னை எடுத்துருவாரோன்னு சொல்லி அதை நினைச்சோன்னே தூக்கம் போயிடுச்சு. ஸ்தோத்திரம். கிளையாத்தின் மக்கள் கூப்பிட்ட உடனே எப்தா போகவில்லை. அங்கே வாசிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 11:11. ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. கிளையாத்தின் மக்கள் கூப்பிட்ட உடனே, பா நம்ம விரோதி கூப்பிட்றானுங்க, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறானுங்க, நமக்கு ஒரு நல்ல வேலை வருது, நமக்கு ஒரு உயர்வு வருது, நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குது, ஒரு நல்ல சர்ச்சு கிடைக்குதுன்னு ஓடலை. கடந்த நாட்களில் சில ஸ்தாபன தலைவர்கள்லாம் எங்களை வந்து அணுகினார்கள். வாங்க, அவங்களுக்கு எங்கள் மேலே ரொம்ப கோபம். என்ன இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, வாடகை உங்களுக்கு தரோம், குடும்பத்துக்கு காரியத்தை நாங்கள் கவனிச்சுக்கிறோம், கேஸ் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்படி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? பாஸ்டர், என்ன பாஸ்டர் இப்படி இருக்கீங்க, பொழைக்க தெரியாமல், இதுக்கு முன்னாடி தான் இப்படி இருந்துட்டீங்க, இப்போவாவது கர்த்தர் வாய்ப்பு தராரு அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சொல்கிறேன், நம்ம ஆட்கள் அப்படி இல்லை. கவனமாக இருக்கணும்ப்பா. என்ன வேண்டாம் ஸ்தாபனம், இனி ஸ்தாபனம் வேண்டாம் தான் சொல்லி எனக்கு கூட இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஐடியா கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, எப்தா நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது எப்தா கிளையாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். நல்ல கவனிங்க, எப்தா தன் காரியங்களை எல்லாம், அந்த அண்டர்லைன் பண்ணி வைங்க பைபிளில், அண்டர்லைன் பண்ணி, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் இந்த மாதத்திலே அதை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதுதான் நீங்க செய்ய வேண்டி. உடனே மிஸ்பாவுக்கு போகிறார். மிஸ்பா என்றால் தேவ சமூகம், மிஸ்பா என்றால் தேவனுடைய பாதம், மிஸ்பா என்றால் ஜெபிக்கிற இடம். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே சில காரியங்கள் வரும்போது நாம் இதை செய்ய கர்த்தர் நம்மை உற்சாகப்படும் முக்கியமான இடம் மிஸ்பா. இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் மிஸ்பாவாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எங்க அழைப்பு வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நேரா மிஸ்பாவிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லிட்டு, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு அழைப்பு வருகிறது, எனக்கு இப்படி ஒரு வேலை வருது, எனக்கு இப்படி ஒரு படிப்பு வருகிறது, நான் செய்யலாமா, இங்கே கூப்பிடுறாங்க நான் இங்கே போகலாமா, எங்கள் சொந்தக்காரர் ஊருக்கு கூப்பிடுறாங்க, இந்த விசேஷத்துக்கு கூப்பிடுறாங்க நான் போகலாமா. மிஸ்பா உங்களுக்கு ஒரு முக்கியமான இடமாய் மாறுவதாக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு மிஸ்பாவை தருவாராக. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சிலர் அவசரப்பட்டு போயிடுவாங்க. எப்தா போகல, ஃபர்ஸ்ட் மிஸ்பாவில் போய், அதுதான் தேவனை சந்திக்கிற இடம், அதுதான் ரகசியங்களை கர்த்தர் சொல்லி தருகிற இடம், அங்கேதான் யுத்த தந்திரங்களை கர்த்தர் சொல்லி தருகிற இடம். ஆகவே இந்த நாட்களில் நம்மை விட அவனுங்க பலத்தவனுங்களா இருக்காங்க எதிராளிகள். அங்கதான் அந்த முதல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அம்மோன் புத்திரர், எத்தியோப்பியர்கள், இன்னும் பல கூட்டம், பெரிய கூட்டங்கள், எமோரியர்கள். ஆகவே நியாயாதிபதிகள் 11:11 கர்த்தர் சொல்லுகிறார், எப்தாவோடு இருந்த வெற்றியை கொடுத்தார், அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். 32ஆம் வசனம், 11:32. ஆமென். கர்த்தர் அவர்களை சத்துருக்களை எப்தாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னங்க? அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். நம்ம கையில் சில காரியத்தை இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். நம்ம கை இப்போ வெறுமையா இருக்கு, பாடுபட்ட கை, எத்தனையோ சேர்த்தன கை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கு, ஓட்ட கையா இருக்கு.
எல்லாம் இங்கே கையில் ஓட்டையில் போயிடுச்சு. இனி ஆண்டு நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் கையில் சில வெற்றியை கொடுக்க போகிறார். உங்கள் கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்தாகிட்ட ஒரு நல்ல குணம். அவனை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு நான் பிரசங்கம் பண்ணி, ஒரு உபவாச ஜெபத்தில் பண்ணேன். எப்தா அதாவது தன் காரியங்களை எல்லாம், ஒரு காரியம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஜெபத்தில் தான் வைப்பான். எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைப்பான். மிஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியிலே சொன்னான், ஜெபித்தான். தன் காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் போய் கொட்டினான். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்றைக்கு வேலை இல்லை, இன்றைக்கு கரண்ட்டு, அதுக்கு என்ன சொல்கிறது, ஷட்டவுன், ஆகவே சர்ச்சில் போய் ஜெபிக்கணும் பாஸ்டர். சந்தோஷம், போங்க, குடும்பமாக ஜெபிக்கணும், சந்தோஷமாக ஜெபிங்க. நமக்கு ஒரு மிஸ்பாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டில் அந்த மிஸ்பா இல்லையா? சர்ச்சு ஒரு மிஸ்பாவாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிஸ்பா முக்கியமான இடம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. எவன் விரட்டுனானோ அவனை வந்து கூப்பிடுறான். கர்த்தர் அந்த மாதிரி செய்ய போறார். அவனுக்கு தெரியும், மிஸ்பா எப்தாவை கொண்டுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்தா இல்லாமல் இந்த பிரச்சனை தீராது. இந்த சொந்தக்காரங்களை வந்து கூப்பிடுவாங்க, அப்படி, அப்பா நீ தான்ப்பா என் குடும்பத்தில் முக்கியம், நீ இல்லாமல் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் சொல்லணும், எல்லா நாளும் கூப்பிடுங்க, வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூப்பிடாதீங்க. அப்படி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்களா, அவங்களையும் சேர்ந்து அள்ளிட்டு போயிருங்க பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் லைவில் அந்த நம்ம யூடியூப்லேயோ அங்கங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க, புது குடும்பங்கள். அவங்க ஏன் எந்திரிக்கிறது இல்லைன்னா, புது குடும்பங்கள் பார்க்குறோம், சிலர் எந்திரிக்கிறது இல்லை. புதுசாக வந்தவங்க எழும்புங்கன்னா, ஏன்னா அவங்க அன்றைக்கு ஒரு நாள் தான் இருப்பாங்க. இந்த சர்ச்சில் நிரந்தரம் நம்ம உறுப்பினர் இல்லை, ஏதோ வந்திருக்கோம், திருப்பூருக்கு ஒரு விசேஷம், நமக்கு ஒரு ஆராதனை வேணும். அப்படி 2 வாரத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப, உடுமலைப்பேட்டையிலேருந்து, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். ஆகவே 32வது வசனம், அவன் கையில் கர்த்தரை ஒப்பு கொடுத்தார். இந்த மாதம் சில காரியங்களை கர்த்தர் நம் கையில் கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு பெரிய பொறுப்பை அவன் கையில் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை, அதிகாரத்தை ஆண்டவர் அவன் கையில் கொடுத்தார். ஏனென்றால் அவன் ஜெபம் பண்ணினான். இந்த 1ஆம் தேதி ஜெபம் பண்ணி கர்த்தர் மிஸ்பாவுக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் கையில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ மறுபடியும் உன்னை கட்டுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்தா வாழ்க்கை விரட்டி அடிக்கப்பட்ட வாழ்க்கை, நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டினார். மீண்டும் அவனை கட்டினார். ஒரு சேனையா எழுப்பினார். ஒரு ஆர்மியை போல எழுப்பினார். நம்முடைய குடும்பத்தை அப்படி எழுப்ப போகிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் சிதறப்பட்டிருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், நம்மை விரட்டி அடித்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம். யாரெல்லாம் அப்படி வெறுத்தார்களோ அவர்களே வந்து நம்மை கூப்பிட, நீ தான்ப்பா நம்ம வீட்டுக்கு முக்கியம். ஸ்தோத்திரம், இந்த சபைக்கு நீ தான்ப்பா முக்கியம், நீ இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தர், ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனை தேடி வந்தது போல, இங்கே சுற்றிலும் ஏராளமான ஒடுக்கப்பட்ட மக்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, எப்தாவை போல தூக்கி எறியப்பட்டு வந்திருக்கிறீங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் சில காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த சபையிலே செய்ய போகிறார். இந்த மாதத்திலே உங்கள் கையிலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதற்கு மெயின் தேவை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் என் வாழ்க்கையில் மிஸ்பாவை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரே, யார் வந்து என்ன சொன்னாலும் நான் உடனே மிஸ்பாவுக்கு நான் போகணும். யாராவது என்னை திட்டா கூட அவங்கள நான் எதிர்த்து போய் சண்டை போடக்கூடாது. உடனே நான் மிஸ்பாவுக்கு போகணும். ஆண்டவரே, அந்த அனுபவத்தை இந்த மாதத்தில் எங்களை கொடுப்பீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நீங்களே கர்த்தரோட பேசுங்க. ஹல்லேலூயா. தனித்தனியாக பேசுங்க. உங்களுடைய நேரம் இது, ஜெபிக்கிற நேரம் இது. எப்தாவை போல காரியங்களெல்லாம் சொல்லுங்க.
ஆண்டவருடைய உங்கள் குடும்ப காரியங்களை சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ, உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தை சொல்லுங்க. வேற யார்கிட்ட சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஓ, நம்முடைய ஆண்டவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆகவே நீங்க அவரிடத்தில் சொல்லுங்க. எப்தா மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே தன் காரியங்களை எல்லாம் சொன்னான். கூப்பிட்ட உடனே ஓடிவிடவில்லை. முதலாவது தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிறான். இந்த மாதம் சில அழைப்புகள் நமக்கு வரும், சில உயர்வுகள் வரும். கர்த்தர் பல சத்துருக்களை அனுப்பி தருவார். ஆனாலும் நாம் இந்த காரியத்தில் கவனமாக இருக்க கிருபை தருவாராக. ஜெபத்தோட ஓ தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டு, ஆண்டவர் இந்த காரியம் செய்யட்டுமா, இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கட்டுமா, இந்த ஊருக்கு நான் போகட்டுமா, இந்த படிப்பை நான் செய்யட்டுமா, இந்த வேலையிலே நான் போய் சேரட்டுமா, ஓ நான் படித்த படிப்புக்கு இந்த வேலை தான் எனக்கு கொடுப்பீரா என்றெல்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த வீட்டுக்கு நான் குடி போகலாமா என்றெல்லாம் கேட்கும்போது கர்த்தர் சரியாய் நம்மோடு பேசி நம்மை நடத்துவார். நம்முடைய கையிலே 32ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது எப்தாவின் கையிலே சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை வாசிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆமென். உங்க கையிலும் இந்த மாதத்திலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிற, புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிற, நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டு இந்த மாதத்திலே எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே கடைசி 4ஆம் வசனத்திலே மறுபடியும் நான் கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறேன். நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். இடையில் உங்கள் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிதைந்து போயிருக்கலாம். நல்லா தான் கட்டி வச்சிருந்தார் நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை நல்லா தான் வச்சிருந்தாரு. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். மீண்டும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்ப போகிறார். மீண்டும் நம்முடைய சபையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். நம்முடைய குடும்ப தலைவர்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்கள் பிசினஸை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் என்று கர்த்தர் சொல்லி, அப்படின்னா இந்த மாதத்தில் ஓ மகனே மகளே, அருமையான தேவ பிள்ளையே, நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள் தான், ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஆனாலும் சில காரியம் உங்களுக்கு நடக்காம இருக்கிறது. எப்தா ஆண்டுடைய பிள்ளை தான், ஆனாலும் அந்த பேக்ரவுண்டு சொல்லியே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், நீ இந்த தப்பு பண்ணிட்ட, நீ இப்படிப்பட்ட ஆளு, நீ இப்படிப்பட்ட சகோதரி என்று பழைய பாவத்தையே சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தாங்க எப்தாவை. ஆனால் எப்தா தேவ சமூகத்திலே போய் கதறி அழுது இருக்கிறான். ஓ மிஸ்பாவிலே தன்னுடைய இருதயத்தை திறந்து எல்லா காரியத்தையும் சொன்னபோது கர்த்தர் ஓ ஸ்தோத்திரம், அவனை யாரு விரட்டி அடித்தார்களோ அவர்களே தேடி வரும்படியாய் அவனை தலைவனாய் மாறத்தக்கதாக, ஓ ஸ்தோத்திரம், வெறும் வீட்டுக்கு தலைவனாய் அல்ல, தேசத்துக்கே தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிற அந்த உயர்வை பாருங்கள். நீங்கள் இந்த மாதம் உங்கள் மிஸ்பாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓ அடிக்கடி மிஸ்பாவுக்கு போங்க, அதிகாலையில் மிஸ்பாவுக்கு போங்க. ஓ ஸ்தோத்திரம், டீ டைம் கிடைக்கும் போது மிஸ்பாவுக்கு போங்க. தேவ சமூகம் அது தேவ சன்னதி, தேவனுடைய பாதம், அவங்க ஆலோசனை கொடுக்கிற இடம். நமக்கு ஆண்டவர் சில யுக்திகளை சில தந்திரங்களை சொல்லி தருவார். எதிரிகள் என்னென்ன தந்திரமாக செயல்படுறான், எவ்வளோ அறிவாக செயல்படுறான், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறான், பெரிய பெரிய ஆளுகளை பிடிக்கிறான், பெரிய பெரிய அதிகாரிகளை பிடிக்கிறான். இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்வார், இல்லை அவங்க இருக்கட்டும், ஆனால் அதை விட பெரிய தேவன் நான் உன்னோட இருக்கிறேன், உன்னுடைய கையில் சில காரியங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வெறும் கையான இந்த கை, ஹல்லேலூயா, வெறும் பாத்திரமாய் வந்திருக்கிறீங்க. உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் நன்மையால் நிரப்ப போகிறார். உங்கள் வாயை கர்த்தர் நன்மையால் நிரப்ப போகிறார். உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கட்டப் போகிறார். உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். கட்டுவிப்பார். ஆமென். மறுபடியும் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, எரேமியா 31:4 வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த மாதத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும், எங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கிற எங்கள் பிஸ்னஸில் அதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, ஓ சுற்றியுள்ள எதிராளிகள் அதை பார்க்கணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஓ கீலேயாத்தின் மக்கள் கண்டு கொண்டது போல, ஓ தேவ பிள்ளைகள் அதிகாலை வாக்குத்தத்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இந்த குடும்பத்தோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை எங்களை சுற்றியுள்ள கண்கள் மாம்சமான யாவும் பார்க்கட்டும் ஆண்டவரே, ஏகமாய் பார்க்கட்டும் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம்.
அந்த வார்த்தையை ஒரு முறை போடுங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை மறுபடியும் ஒரு முறை வாசிப்போம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில். அந்த வார்த்தை ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் அதை பார்ப்பார்கள். எப்தாவை ஒரு முறை பார்த்து அப்படி விலகி போயிருப்பாங்க, ஒரு மாதிரி அற்பமாக பார்த்துருப்பாங்க, அற்பமாக பேசினாங்க. அதே கண்கள் பார்க்கிறது. இப்போ அவன் தான் தலைவன். குடும்பத்துக்கு அல்ல, தேசத்துக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். நம்மை கர்த்தர் அப்படி இந்த மாதத்திலே செய்ய போகிறார். இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை துதிங்க. ஆண்டவர், இந்த வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் கட்டுவேன்னு சொன்னீங்க, நீ கட்டப்படுவாயின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னால் எங்கள் வாழ்க்கை கட்டப்படும், எங்கள் பிள்ளைகளை கட்டப்படும். ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம். முன்னிலைமையில் இருந்ததை போலவே கட்டி எழுப்ப போகிறீங்கப்பா. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை கட்டி எழுப்ப போகிறீங்க. சில அனுபவங்களை இழந்துட்டோம், சில அபிஷேகத்தை இழந்துட்டோம், கிருபைகளை இழந்துட்டோம். மீண்டும் மறுபடியும் அந்த அனுபவத்தை இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கட்டி எழுப்புவீராக. ஓ, பிஸ்னஸை கட்டி எழுப்புவீராக, எங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புவீராக. கேளுங்க கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் ஒரு மனமா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 2 நிமிடம் நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை கட்டி எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் வரட்டும். ஆமேன் ஆமேன். கடந்த ஸ்தோத்திரம் ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்த ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜனவரி மாதத்திலே நீர் எங்களோடு இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த 31 நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். மிகவும் நெருக்கப்படும் போது எங்களுக்கு ஆண்டவர் இந்த நெருக்கத்திலே விசாலத்தை உண்டாக்கினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துரு எழும்பும் போது ஆண்டவரே அவன் எழும்பாதபடி அவனை மடங்கடித்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சில பலவீனங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, விபத்துக்கள் ஏற்பட்டது. அதில் எல்லாவற்றிலும் நீர் பரிகாரியாய் இருந்தீரே, ஸ்தோத்திரம். பரம வைத்தியராய் இருந்தீரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் முடிவெடுக்க முடியாத திகைக்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு எங்க குடும்பம் தள்ளப்பட்டது. அந்த சூழ்நிலையில் ஆலோசகராய் இருந்தீரே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. ஜனவரி மாதம் 31 நாட்கள் ஆண்டு செஞ்சதெல்லாம் சொல்லி நன்றியோட துதிங்க. இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் மகிமையானவைகளை ஆண்டவர் காண செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. தேவ மகிமை நீங்க பார்க்க போகிற மாதம். ஓ க்ளோரியை ஆண்டுடைய மகிமை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ரீபா கபா சந்தரபு ரியாந்தரா ஓ லந்தரபு ரியா கதரபு ராகபா சந்தரபலபா ஓ லபா ரியாந்தரபா. நல்ல இருதயம் துதிக்கட்டும், பாரங்கள் விலகட்டும். எப்தா மிஸ்பாவிலே போய் தேவ சந்நிதியிலே சொன்ன உடனே அவன் ஃப்ரீ ஆயிட்டான். அப்புறம் தான் போய் பொறுப்பு எடுக்கிறான், அழைப்பை ஏற்றுக்கொள்கிறான். ஆமேன். உங்களுக்கு சில காரியங்கள் வந்தாலும் நீங்க உடனே யாரோ சொல்றாங்கன்னு போயிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த வேலைக்கு போகலாமா ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா, இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா என்று கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஒரு நல்ல தலைவனாய் உயர்த்துவார், சாதாரண தலைவனாய் அல்ல. ஓ ஹல்லேலூயா. வீட்டை விட்டு விரட்டப்பட்டவன் நாட்டுக்கு ஆண்டவர் தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உங்களுக்கு அதே வாக்கு தத்துவம் நிறைவேற போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதம் 1 தேதியில மிஸ்பா என்ற தேவ சந்நிதியில நம்முடைய பிள்ளைகள் வந்து எப்தாவை போல் தன் காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரம் ஜெபித்தாங்க, நல்ல மனம் விட்டு ஜெபித்திருக்கிறாங்க. ஆண்டவர் எதையும் மறைக்காம நம்முடைய சமூகத்திலே சொல்லியிருக்கிறாங்க. நீர் நம்முடைய பிள்ளைகளுடைய கையிலே சில ஆசீர்வாதங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன். நியாயாதிபதிகள் 11:32 ஓ எப்தாவின் கையிலே சத்துருக்களை ஒப்பு கொடுத்தீர், ஜெயத்தை ஒப்பு கொடுத்தீர், அவன் கையில் ஜெயத்தை கொடுத்தீர் அப்பா. ஹல்லேலூயா. விரட்டி அடிக்கப்பட்ட அதே மக்கள் தேடி வந்தது போல, ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட அந்த மக்கள் தேடி வந்தது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை யாரெல்லாம் விரட்டி அடித்தார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், மறுபடியும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக எங்களை கட்டி எழுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் ஒரு சேனையாய் கர்த்தர் இந்த சபை கட்டி எழுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கூட்டத்தை இந்த சபைக்குள்ளே நீர் கொண்டு வருகிறதை நாங்கள் தரிசன கண்களோடு பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த சூழலிலே நெருக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமையாய் நீர் பிசினஸிலே குடும்பத்திலே மகிமையாய் உயர்த்தப்படுகிறதை எங்களுடைய கண்கள் தரிசிக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி இந்த மாதத்திலே செய்ய போகிற வார்த்தைக்காக ஆண்டவரே கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்தாவுடைய கைகளே அந்த காரியத்தை செய்ய நீர் உதவி செய்த தேவன். இந்த நாளிலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளே சில காரியங்களை செய்ய நீர் நம்பி பொறுப்புகளை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உண்மைதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நம்ப பண்ணி நம்முடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு 100க்கு 100 நிறைவேறுவதாக நாங்கள் மனதார அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும், நல்ல சாட்சிகளை எழுப்பும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தை கட்டுவீராக, பிசினஸை கட்டுவீராக, எங்கள் ஊழியத்தை கட்டுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்ட, விசேஷமாக லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு இன்றும் இன்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.